कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधव सच्चिदानन्द नारायण हरे गुरुनाथन् तुणचैग सन्ददम् തിരുനാവിന്മേൽ നാമങ്ങളെപ്പോഴും പിരിയാതെയിരിക്കണം നമ്മുടെ നരജന്മം സഫലമാക്കിടുവാൻ ഇന്നലയോളം എന്തെന്നറിഞ്ഞില്ല ഇന്നി നാളെയും എന്നേതെന്നറിവില്ല ഇന്നി കണ്ട് തടിക്കൂ വിനാശവും ഇന്ന നേരവും എന്തേന്നറിഞ്ഞില്ല കണ്ടു കണ്ടങ്ങിരിക്കും ജനങ്ങളെ കണ്ടില്ലെന്നു വരുത്തുന്നതും ഭവാൻ 2-4 ദിനം കൊണ്ടൊരുത്തനെ തണ്ടിലേറ്റി നടത്തുന്നതും ഭവാൻ മാളിക മുകളേറിയ മന്നൻ്റെ തോളിൽ മാറാപ്പു കേറ്റുന്നതും ഭവാൻ ആമോദം പൂണ്ടു ചൊല്ലുവിൻ നാമങ്ങൾ ആനന്ദം പൂണ്ടു ബ്രഹ്മത്തിൽ ചേരുവാൻ कृष्ण कृष्ण मुकुन्द जनार्दन कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधव सच्चिदानन्द नारायण हरे सच्चिदानन्द नारायण हरे गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द मल्लियूर गणपति भगवान की जय गणेशादि सकल देवता मूर्ति की जय ईशावास्यमिदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन भुञ्जीथा मा गृधः कस्य सिद्धिनम् ईशावास्यमिदं सर्वम् ഭഗവാൻ തന്നെയാണ് இந்த உலகம் பூராவே நிறைஞ்சிருக்கார். ஒரு செடியை பார்த்தா பகவானா காண முடியுமா? ஒரு மரத்தை பார்த்தா, ஒரு மிருகத்தை பார்த்தா, சகதர்மிணியை பார்த்தா, இப்படி ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் சர்வமும் பகவானாக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை எத்துறதுக்காக தான் எல்லாமே பூஜை பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, நாம ஜபம் ஜபிக்கிறது போன்ற பல விஷயங்கள் நம்மளை எதுக்காக பார்க்குறோம்னா எல்லாத்துலேயும் சாக்ஷாத் பகவானை பார்க்கறது, அதாவது பிரம்மத்தை பார்க்கறது. இந்த தத்துவத்தை எடுத்து காட்டுறதாக்கும் காளிய நர்த்தனம். பாகவதத்திலையும் நாராயணத்திலையும் எல்லாம் காளிய மர்தனம்னு எடுத்திருக்கா. ஆனால் தமிழ்நாட்டிலெல்லாம் காளிங்க நர்த்தனம்னு சொல்கிறா. அது எப்படி காளிய மர்தனம், எப்படி நர்த்தனமாச்சு? மர்தனம்னா அடிக்கிறது, சாசிக்கிறது. நர்த்தனம் ஆயிட்டுறது என்ன? கிருஷ்ணர் பண்ணுறார். அது கிருஷ்ணர் பண்ணினா எல்லாமே அழகு தானே, அது எடுத்து சொல்லணுமா? அவன் திட்டினாலும் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும், அடித்தாலும் நர்த்தனம் ஆடுற மாதிரி இருக்கும்.
அப்பேற்பட்ட ஒரு லீலை காளிய நர்த்தனம். கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பாகவத சத்திரத்தில் முங்கி குளிச்சுன்னு இருக்கேன் நீங்கள் எல்லாருக்கும் காளிய நர்த்தனம் எல்லாம் கதை எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? எதற்கு கிருஷ்ணர் இப்படியெல்லாம் ஒரு பாம்பு மேலே நர்த்தனம் ஆடி அந்த விஷத்தை எல்லாம் போக்கி திருப்பி தன்னுடைய ஊருக்கே அனுப்பி வைக்கின்ற அவசியம் என்ன? இது என்ன ஒரு விளையாட்டா? எப்பவும் கிருஷ்ணர் ஒரு லீலை பண்ணுறாருன்னா 2 விபாகக்காராளுக்கு பிரயோஜனமாகும். யாருக்குன்னா, நன்னா தத்துவம் தெரிஞ்சு வித்வான்மாராக இருப்பா, தர்க்கசாஸ்திரம் நியாயசாஸ்திரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவா இருப்பா. அவளுக்கும் அங்கீகாரம் பண்ணது கிருஷ்ணனை பண்ணியிருக்கார். ஏன்னா கிருஷ்ணனுடைய லீலையில் ஒரு பாதம் எடுத்து வைக்கிறாருனாலே அதுக்கு ஒரு பெரிய தத்துவம் இருக்கும். அதனால் அவளுக்கு பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைகள் நம்மள மாதிரி சாதுக்களுக்கு பாகவத அமிர்தத்தை குடிக்கணும் அப்படின்னா, பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா பூய் பாவுக்காக. நம்மளுக்கெல்லாம் ரசிக்கணும், சாதுக்களுக்கு ரசிக்கணும்னா லீலையோட சொல்லி, இப்போ ஒரு குழந்தைகளுக்கு பொறுமையா இரு, அப்பதான் வெற்றி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சட்டுன்னு மோரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போமா சொல்லிட்டு போகும். அதே இது ஒரு ஆமை இருந்தது, ஒரு முயல் இருந்தது அப்படின்னு கதையை சொல்லி 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 லாஸ்ட்டில் மோரலில் சொன்னால் ஓஹோ அப்படின்னு புரிஞ்சுக்கும் குழந்தை. நம்மளெல்லாம் குழந்தை தான். அப்படி பகவான் லீலையை பண்ணி தத்துவத்தை புகற்றுறார். அந்த காளிய நர்த்தனம் கதையை பார்க்குறோம். அதில் நிறைய சந்தேகங்கள் வரணும். அந்த சந்தேகத்துக்கு பதிலும் பார்த்து பூர்த்தி பண்ணலாம். கதை காளியன் அப்படிங்கிற ஒரு பாம்பு இருந்துதான். எங்கே இருந்தது அப்படின்னா காளிந்தி நதியில். அந்த காளியன் எப்பேற்பட்டவன் தெரியுமோ? கொடூரமான விஷம் இருக்கக்கூடியவன். அவன் இப்படி பத்தியை தூக்கி புஷ் புஷ்ன்னு அந்த விஷ வாயுவை விட்டானா அங்கே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் கரிஞ்சு போயிடுமா. அப்பேற்பட்ட விஷம் கூடினவன் அங்கேருந்து அந்த காளிந்தி ஜலத்தில், முதல்ல காளிந்தி அப்படிங்கிறது நதி, இந்த நதியில் ஒரு காளியன் பாம்பு இருந்தது, அந்த ஜலம் பூரா விஷமயம் ஆயிட்டுருது அப்படின்னாலே ஒரு சந்தேகம்தான். அது இப்படி நதினா ஓட தானே செய்யும். அப்போ அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இப்படி நதி போகிறது சாகரத்தில் போய் எத்துறது, அதுக்கு பெயர் கோர்ஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லுவா. இது போகிற வழியில் அது தனியாக ஒரு டேக் டைவர்ஷன் மாதிரி எடுத்துட்டு ஒரு பாண்டாட்டமாக நிற்குமா. அதுக்கு மியாண்ட்ரிங் அப்படின்னு பூகோளத்தில் பெயர். அது கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் அந்த மூல நதியிலேருந்து முழுசாக விட்டு ஒரு லேக் ஆகிடும். அதுக்கு ஆக்ஸ்போ லேக். இந்த ஆக்ஸ்போ லேக்கு தான் காளியன் இருக்கான். அந்த காளிந்தி ஜலத்திலேருந்து மூல நதியிலேருந்து விட்டு ஒரு குளமாயிட்டுருது. அந்த குளத்திலேக்கும் காளியன் இருக்கான். அப்போது காளிந்தி ஜலத்தினுடைய ஜலமாக இருக்கக்கூடிய ஒரு குளம். அது மொத்தம் விஷ ஜலமாக இருக்குது. அங்கே ஆறாத தண்ணி தீர்த்தத்தை குடித்தோன்னா அவள் அந்த சமயம் மரணம் அடைஞ்சுடுவா. அப்பேற்பட்ட கொடூரமான விஷம் காளியனுக்கு. அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு ஏவம் ச பகவான் கிருஷ்ணோ விருந்தாவனச்சரः क्वचित् யயௌ ராமமிருதே ராஜன் காளிந்தீம் சகிபிர்விருதः. கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு கர்த்தால் எழுந்தால் சும்மாலாம் இருக்கார மாட்டான். கிருஷ்ணன் சுறுசுறுப்பாக இருக்கிறவன், புஷ்கு புஷ்குன்னு இருப்பான். அவன் ஒரு நாளைக்கு மாடு மேய்க்க போகலாம் அப்படின்னு இறங்குறார். ஆனால் இந்த சமயத்தில் பல்ராமரை கூட்டிக்கலை. இப்போது ஸ்ரீ ராமச்சந்திரனும் லக்ஷ்மணரும் எப்படி, பரதரும் சத்ருக்னரும் எப்படி? ராமர் வந்தார் அப்படின்னு சொன்னாலே லக்ஷ்மணன் அங்கே இருந்தார்னு அர்த்தம், பரதர் வந்தார்னா சத்ருக்னர் இருந்தார்னு அர்த்தம். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் அங்கே விளையாடின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால் பல்ராமர் இருக்கார்னு அர்த்தம். ஆனால் இந்த லீலையில் மட்டும் பல்ராமரை காணாமா. கிருஷ்ணர் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகலையாம். ஏன் அப்படிங்கிறது பார்க்குறோம். பல்ராமரை கூட்டிகிட்டு போகல.
அந்த சமயம் கிருஷ்ணர் மட்டும் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் மாடை மேய்ச்சிட்டு போகிறா. அவளுக்கு ரொம்ப தாகம் ஆயிட்டுறது. அப்போது சரி ஜலம் குடிக்கலாம், முன்னாடி சொல்லி கேள்விப்பட்டிருக்காடே அந்த சைட்லலாம் போகாதேங்கோ, அங்கே கொடூரமான விஷமெல்லாம் இருக்குது, காளியன்னு சொல்லி ஒரு பாம்பெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கா. இப்போ தானே வந்திருக்கா கிருஷ்ணாவுடைய அந்த கோபர்கள்லாம் வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் தெரியலை. தாகம், ஜலம் எடுத்து குடிக்கிறோம் சொல்லி ஜலத்தை குடிச்சா கோபர்களும் பசுக்களும். அதகாவச்ச கோபாச்ச நிதாகாதபபீடிதாः துஷ்டம் ஜலம் பபுஸ்தஸ்யாः த்ரிஷார்த்தா விஷதூஷிதம். அந்த ஜலத்தை குடிச்சதும் தப்பு தப்பு தப்புன்னு எல்லாரும் விழுந்து விடுறா கீழே. கிருஷ்ணர் பார்க்கிறார். வீக்ஷ்யதான் வை ததா பூதான் கிருஷ்ணோ யோகேஸ்வரேஸ்வரः ஈக்ஷயா மிருதவர்ஷிண்யா ஸ்வநாதான் சமஜீவயத். கிருஷ்ணர் பார்க்கிறார். கிருஷ்ணருக்கு தெரியாததா? யோகேஸ்வரேஸ்வரः அல்லவா? அந்த குழந்தைகளெல்லாம் தன்னுடைய அமிர்த கடாட்சத்துல ஒரு பார்வையை பார்த்தாராம். வீக்ஷ்யதான், சட்டுன்னு தூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி குழந்தைகள்லாம் எழுந்துட்டு என்னடா கிருஷ்ணா எங்களுக்கு ஆச்சு, ஏதோ மாதிரி இருக்கே, நீ தானே என்னை காப்பாத்தினே அப்படின்னு அவள் கட்டியெல்லாம் பிடிச்சிக்கிறா. அது ஒரு அனுபவம் இல்லவா? அவளுக்கு என்ன தூங்கி எழுந்த மாதிரி இருக்கு. சரியா பார்த்தா அந்த விஷத்தை குடிச்சு மிருதனா விழுந்தவா உயிர் பெற்று எழுந்திருக்கா பகவானுடைய ஒரு கடாட்சத்தினால. அதனால்தான் யோகேஸ்வரேஸ்வரஹா பகவானை கூப்பிடுறோம். அப்படி இருக்கிறத தே சம்பிரதீத ஸ்மிருதயः சமுத்தாய ஜலாந்திகாத் ஆசன் சுவிஸ்மிதாः சர்வே வீக்ஷமானாः பரஸ்பரம். பரஸ்பரம் பார்த்துக்கிறா, என்னடா ஆச்சு நம்மளுக்கு, இப்போதானே இன்னும் விழுந்த மாதிரி இருந்தோம், இங்கே அப்படியே மாடு மேய்ச்சின்னு வந்தோம், ஜலத்தை குடித்தோம், சட்டுன்னு விழுந்துட்டோமே, திருப்பி எப்படி எழுந்தோம், விஷஜலம் குடிச்சு நம்ம இன்னும் ஆயிட்டு தானே, இந்த கிருஷ்ணன் தான் என்ன அது பண்ணியிருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனை புகழ்த்துறார் பயங்கரமா. அந்த சமயத்தில் 16வது அத்தியாயம் தொடக்கம், காளிய நர்த்தனம். முதல்ல ஸ்ரீ சுகர் எப்பேற்பட்டவர்னா முதல் ஸ்லோகத்திலே காளிய நர்த்தனத்தையே முடிச்சு விடுறார். விலோக்ய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண கிருஷ்ணாஹினா விபுஹு தஸ்யா விஷுத்திமன்விச்சன் சர்ப்பம் தமுதவாசயத். கிருஷ்ணாம் கிருஷ்ணஹா கிருஷ்ணாஹினா. கிருஷ்ணாம்னா யாரு? காளிந்தி. கிருஷ்ணஹானா பகவான், சாக்ஷாத் பகவான். கிருஷ்ணாஹினான்னு காளியனை சொல்றா. அப்ப காளியன் எப்பேற்பட்டவர்? நம்ம இன்னும் சத்ருன்னு நினைச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணனை கொத்தினார்னு நம்ம வைரம் வச்சுக்கண்டாம். காளியன் அப்பேற்பட்ட பாகவத ஓத்தமன்னே எடுத்துக்கலாம். கிருஷ்ணாஹினான்னு எடுத்திருக்கா. என்ன சொல்ற ஸ்ரீசுகர்? அங்க காளியன் அப்படிங்கிற ஒரு கொடும் சர்ப்பம் இருந்தது. அந்த சர்ப்பம் ஜலத்தையெல்லாம் மலினமாக்கிட்டுறது. உபயோக சூன்யமா இருக்கக்கூடிய அந்த ஜல பண்ணக்கூடிய அந்த காளியனை கிருஷ்ணர் திருப்பி தன்னுடைய இடத்துக்கு ஓட்டித்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். பரீட்சித் பார்க்கறார். நம்மெல்லாம் வாக்குன்னா ஓ அப்படியா சொல்லி நம்ம திரும்பி கிளம்பி போயிருப்போம். ஆனால் பரீட்சித் ராஜா அப்படி பண்ணலையா. ஸ்ரீ சுகர்கிட்ட கேட்குறாரு, விப்ரா அப்படின்னு கூப்பிடுறார். எல்லாம் தெரிந்தவரே கூப்பிட்டுட்டு சொல்றார், இப்படி சுருக்கமாக சொல்லிட்டேலே, கதமந்தர்ஜலே காதே ஞகிருண்ணாத் பகவானஹிம் சவை பகுயுகாவாசம் யதாசீத் விப்ரகத்யதாம் பிரம்மன் பகவதஸ்தஸ்ய பூம்னஸ் ஸ்வச்சந்தவர்த்தினஹ கோபாலோதாரச்சரிதம் கஸ்திருப்யேதாமிருதம் ஜுஷன். கதம் அந்தர்ஜலேகாதே, இப்பேற்பட்ட ஒரு அந்தர்காதமாக இருக்கக்கூடிய அந்த ஹிரதத்தில், காளிந்தியின் ஹிரதத்தில் எப்படி காளியன் வந்தான், எப்படி விஷமாக்கினார், நிறைய கேள்வி வருது. பரீட்சித் ராஜா அப்படி கேட்டுன்னு இருக்கா. எப்படி பகவான் சாசித்தார் அந்த காளியனை? பிரம்மன் பகவதஸ்தஸ்ய பூம்னஹா ஸ்வச்சந்தவர்த்தினஹா கோபாலோதார சரிதம். பகவான் கிருஷ்ணனுடைய சரிதத்தை யாருக்கு தான் கேட்கறதுக்கு பிடிக்காம இருக்கும், விஸ்தாரமா சொல்லித்தாங்கோ அப்படின்னு பரீட்சித் ராஜா கேட்க, ஸ்ரீ சுகர் இப்பதான் விஸ்தாரமா காளிய நர்த்தனம் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச காளிந்தியாம் காளியஸ்யாசீத்
ஹ்ரதः கஷ்சித்விஷாக்னினா ஷ்ரப்யமாணபயா யஸ்மின் பதந்தி உபரிகாः ககாः. காளிந்தியாம், காளிந்தி அப்படிங்கிற ஒரு நதியில் காளியன் அப்படிங்கிற கோரமான விஷம் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இருந்தது. அது பத்திய விடத்தின் புஷு புஷுன்னு சொன்னால் அங்கே மேலே பறக்கக்கூடிய பறவைகள் கூட மான்று கீழே விழுந்துடுமா. அப்பேற்பட்ட விஷமாம். ஏன்னா காற்றிலேயே கலக்கக்கூடிய விஷம். அப்போ நாராயண பட்டதிரி எடுக்கிறார். அதவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயிதும் கிருததீர் பகவன் த்ருதமாரித தீரகணீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம். இப்படி கோபர்களை பார்த்து இப்படியெல்லாம் இவனுக்கு காளியனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னுட்டு அங்கே ஒரு கதம்ப விருட்சம் இருந்ததா. அங்கே ஒரு தாவி மேலே ஏறி நிற்கிறான். புல்லாங்குழலெல்லாம் இடுப்பில் இது பண்ணி முண்டாசெல்லாம் கட்டிண்டு ஜம்முன்னு நிற்கிறான். அங்கே நின்னதும் அங்கே ஒரு கதம்ப விருட்சம் இருந்தது. அங்கே அது மட்டும் தளிர் ஒரு சின்ன நவ பல்லவ துல்லியம் அனோத்ய ருச்சா, அழகான மிருதுவான பாதங்கள், கிருஷ்ணருடைய பாதங்கள், பிஞ்சு பாதங்கள் அங்கே வச்சதும் தளர்ந்து வளர்ந்துதான். முன்னாடி ஒரு கதை இருக்கு, அமிர்தம் கொட்டி அந்த விருட்சத்துக்கு மட்டும் என்னைக்கும் வறட்சை வராது அப்படிங்கிறது உண்டு. இப்போ பகவான் தன் பிஞ்சு கால வச்சதும் அது சந்தோஷம் ஆயிட்டு தான் அந்த கதம்ப விருட்சம். அங்கேருந்து இப்படி பார்க்குறான், எங்கே காளியன் இருக்கான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர். இன்னைக்கு முடிவு கட்டுறேன்டா. குழந்தைலாம் சொல்கிறா, காளியன் இருக்கான், பாம்பு கொத்துண்டா கிருஷ்ணா அப்படின்னு எல்லாம் சொல்கிறா. சும்மா இருடா அப்படின்னு மேலேருந்து இப்படி பார்க்கறார். காளியனை பார்த்தார். ஒரு தாவராராம். புவனத்ரய பாரபிருதோ பவதோ குருபார விகம்பி விஜ்ரும்பிஜலா பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷதகம் தட்டினி ஜடிதி ஸ்புடகோஷவதி. தாவினாரே இல்லையோ, அவன் எத்தனை சின்ன குழந்தை, புஷு புஷுன்னு எத்தனை வெயிட்டு தான் இருக்கும், ஒரு 30-25 இருக்குமா. ஆனால் அவன் குதிக்கிற தாவில் தனுஷதகம்ங்கிறார். அதாவது 100 வில்பாடு தூரத்துக்கு அந்த ஜலமெல்லாம் ஸ்புடகோஷவதி தெரிச்சுண்டு போச்சான். அவ்வளோ அப்பேற்பட்ட சத்தம், தொம்முன்னு விழுந்தா மாதிரி. அவனுடைய அந்த பாரத்தை சொல்கிறான் இங்கே அழகா. இப்படி சத்தமெல்லாம் கோரமாக இருக்குது, உலகமே நடுங்கும்படியான ஒரு சத்தம், ஜலமெல்லாம் இப்படி அலையடிக்கிறது. அப்போ காளியன் சுகமாக தூங்கின்னு இருக்கான்னு உள்ள. யாருடா வந்திருக்கா? ஆக்சுவலி இங்கே ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படிங்கிற ஏரியா அது. யாராவது வந்தால் யாரும் வரமாட்டா முதல்ல, ஏன்னா அது காலைப்பட்டாலே விழுந்துடுவா. அப்படி இருக்கிற இடத்துல என்னுடைய இடத்துக்கு, அதான் காளியனுக்கு அப்பேற்பட்ட ஒரு கர்வம், என்னுடைய இடத்துக்கு யார் வந்திருக்கான்னு இப்படி பார்க்குறான். தன்னுடைய கண்ணை திறந்து யாரை பார்க்குறார்? யார் வந்திருக்கா? தம் பிரேக்ஷணீய சுகுமார கணாவதாத்தம் ஸ்ரீவத்ஸ பீதவசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் क्रीडन्दम प्रतिभयं कमलोदराङ्ग्रिं सन्दश्य मर्मसुरुषा भुजया चछाद. क्रीडந்தம் ஒரு விளையாட்டு பையன் மாட்டமாக வந்திருக்கார். ஒரு கிருமி ஆட்டமாக தெரிஞ்சதாம் காளியனுக்கு. கிருஷ்ணனை பார்த்தப்போ ஏதோ ஒரு கிருமி சின்னது, ஏன்னா அவன் திருண்டு தான் இருக்கான். காளியன் அனந்த தலைகள் வச்சுண்டு கோரமாக அப்படி நின்றுட்டு இருக்கான். அவனுடைய இடம் சொல்லிண்டு பார்க்கறத சின்னது, இத்தினூண்டு இருக்கான், இத்தினூண்டு பையன். ஆனால் கிருஷ்ணருக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமோ காளியனை பார்க்கறத? அஞ்சன பர்வத சைலம் இவ, அஞ்சன பர்வத மாட்டமாக இருந்தா ஓரோ பத்தி இப்படி வா பார்த்துண்டா. அந்த சமயம் ஓஹோ எங்கூட சண்டை போட வந்திருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டு காளியன் என்ன பண்ணுறான்? கொத்துறான் நம்ம கிருஷ்ணரை, கொஞ்சம் கிருஷ்ணரை அங்கங்கே கொத்துறான், கடிக்க பார்க்குறான், நல்லாமோ பண்ணுறான். லாஸ்ட்டில் பிடிச்சு இறுக்கிட்டார் பகவானை. கிருஷ்ணரும் பண்ணுடா அப்படின்னு சொல்லின்னு இருக்கார். அப்போது பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட கேட்குறார், கிருஷ்ணா குருவாயூரப்பா, நோக்கு காளியன் உன்னை கட்டித்தே உனக்கு எப்படி இருந்தது? அது ரொம்ப கொடூரமான பாம்பாச்சு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப உவா பட்டுடும், உனக்கு ஒரு உவா படலையா?
இப்படி கட்டித்தே உனக்கு வலிக்கலையா குருவாயூரப்பா அப்படி கேட்கறத குருவாயூரப்பன் சொல்கிறார், சுகமாக இருந்ததுடா. ஏன்னா வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மேலே எல்லவா படுத்துன்னு இருப்பார். இப்போ தான் ஒரு பெட்டு ஃபீலிங்கே வந்தது காளியன் இருக்கிறத. கொஞ்சம் நாளாக கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சுட்டு திருப்பி போகிறது வரை வெயிட் பண்ணவே, அதுக்கடையில் காளியன் என்ன சந்தோஷம் தந்துட்டான் அப்படின்னு குருவாயூரப்பன் சொல்கிறான் சுவாரஸ்யமாக. அப்போ இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த கதை அங்கே இருக்கட்டும். கோகுலத்தில் என்ன நடக்கிறது? கிருஷ்ணன் போயிட்டார்னா சும்மா விட்டுடுவாளா? கோகுலத்தில் துஷ்ஷன சகுனங்களெல்லாம் தெரியறதான். குழந்தைக்கு ஏதோ ஆயிடுத்து. தம் நாக போக பரிவீதமதிருஷ்டச்சேஷ்டம் ஆலோக்கிய தத் பிரிய சகாஹ பசுபாபிருஷார்த்தாக கிருஷ்ணேர்பிதாத்ம சுஹൃதர்த்த கலத்ர காமா துக்கானுஷோக பய மூட தியோ நிபேத்து காவோ விருஷா. அங்கே இருக்கிறவாளெல்லாம் அலர்றா புலம்புறா, கிருஷ்ணரை காண்றதுக்கு இல்லையே கிருஷ்ணர். ஏன்னா காளியனுக்கு நடுவில் போய் குழந்தை கிருஷ்ணர், காளியனை மட்டும்தான் காண்றது, கிருஷ்ணரை காண மாட்டேங்க, சின்னது தானே மறைஞ்சுடுத்து. அப்போ எல்லாரும் அலர்றா. இது மனுஷால் மட்டுமா கேட்டால் கிடையாது, காவோ விருஷா, பசுக்களெல்லாம் தார தாரையாக ஜலத்தை விடுறது, நம்ம கிருஷ்ணனை காணமே அப்படின்னு. எல்லாரும் உயிரே விட்டு விடலாம், கிருஷ்ணன் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம். அந்த கோபர்களுடைய அந்த பிரேம பக்தியை சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட பக்தியில் முழுகி கிருஷ்ணனை காணலை அப்படின்னதும் உயிரே விட்டு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அவெல்லாம் துஷகுனம் பார்த்து வேகம் ஓடி போய் கிருஷ்ணன் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் பார்க்குறத பல்ராமர் மட்டும் பார்த்து ஒரு சிரிச்சாராம் கழுக்குன்னு. ஏன் அந்த சிரிப்பு அப்படின்னா, பல்ராமருக்கு தெரியாதா எதற்கு கிருஷ்ணர் போயிருக்கார், எதுக்காக என்னை விட்டுண்டு போயிருக்காருன்னு. ஏன்னா ஒரே ஜாதி இல்லையோ, பல்ராமர் யார், ஆதிசேஷனுடையது, ஒரே ஜாதி. நான் அங்கே போய் என்ன சொன்னேன், பாவண்டா காளியன் சும்மா விட்டுடுறா சொன்னால் கிருஷ்ணனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணாவாச்சே, அண்ணா வார்த்தை தப்பிடுத்து அப்படின்னு அடுத்தது யாராவது சொல்லி அதுக்கு ஒரு டிபேட்டு போய் எதுக்கு, ராமாவதாரத்திலேயே நிறைய டிபேட் போயின்னு இருக்கு, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்படாது, பல்ராமர் அங்கே இருக்கட்டும்னு தக்கம் பார்த்துட்டு கிருஷ்ணர் கிளம்பியிருக்காரு இந்த லீலையை பண்ணுறதுக்கு. அப்போ பல்ராமருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுடுத்து. அப்போ சிரிக்கிறார், என்னது ஆயிடுமோ என்னதுமே, இவெல்லாம் ரொம்ப பயந்துன்னு இருக்கிறத சிரிக்கிறார், ஒன்றும் ஆகாது, சரி எதுக்கும் போகலாம். மறுக்கலை, சாட்சாத் பகவானாக்கும்னு சொல்லலை பல்ராமர், சரி போகிறோம்னு சொல்லி கிளம்புறா. எல்லாரும் போய் யசோதாமா பார்க்குறா, அம்மை இல்லையோ, அம்மாவுடைய பிரேமை யாருக்கும் வராது அப்படின்னு எடுக்கலாம். மாத்த ஸ்னேகம் அழறா, நானே போயிடுறேன் கிருஷ்ணனை காண்றதுக்குள்ளேன்னு அந்த ஜலத்தையே குதிக்க பார்க்குறேன், அந்த விஷ ஜலத்தில். அப்போ பல்ராமர் சொல்கிறார், அம்மா வேண்டாம், நீங்கள் தான் பார்த்துருக்கேளே பூத்தனாவை வதம் பண்ணியிருக்கா, சகடாசுரனை வதம் பண்ணியிருக்கா, எத்தனை வதம், காளியனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ பார்த்துட்டே இருங்க இப்போ வருவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ஸ்தித்வா முகூர்த்த முததிஷ்ட துரங்க பந்தாத். கிருஷ்ணர் பார்க்குறா, ஓய்வாலாம் கஷ்டப்பட்டு இருக்கார், இனிமே காளியன் கொஞ்ச நேரம் நீ விளையாடுப்பா, இந்த சினிமாலெலாம் சொல்லுவாளே 3 அடி வாங்கினா 4வது அடி திருப்பி அடிப்பேங்கிற மாதிரி கிருஷ்ணர் பார்த்து கொஞ்ச நேரம் அவன் ஆடுறது ஆடட்டும் அப்படின்னுட்டு விளையாட விட்டார். போதும், என்னுடைய அம்மா கோபர்கள்லாம் ரொம்ப துக்கம் படுறா, அதனால் இனிமே விடப்படாது சொல்லி அவர் அந்த பந்தத்திலேருந்து தன்னுடைய சக்திகளை கூட்டி பாரத்தை கூட்டி அந்த பந்தனத்திலேருந்து வெளியில் வந்தாராம். அந்த காளியனுக்கு தாங்கலை, அவரே விட்டுட்டார் அந்த சரீரத்தை, அவ்வளோ பெரிய பாரமாயிட்டார் பகவான். அப்போது திருப்பி கொத்த பார்க்குறார், ஓ விட்டு விட்டையோ அப்படின்னு கொத்த பார்க்குறார். கிருஷ்ணர் அந்த பக்கம் ஓடுறார், திருப்பி இந்த பக்கம் வரார், அந்த பக்கம் ஓடுறார், இப்படி ஓடி ஓடி விளையாடின்னு இருக்கா இவா 2 பேரும். இது தேவர்கள் மேலேருந்து பார்க்கறாளாம், என்னடா பார்க்கடலை திருப்பி கிடையறாளான்னு பார்த்துட்டா தெரிஞ்சுட்டு. அப்படி இருந்துதான், அப்படி இப்படி ஓடி ஓடி விளையாடுறா. ஏவம் பரிப்ரமஹ தௌஜசமுன்னதாம்சம் ஆனம்ய தத் பிருதுஷிரஸ்வதிரூடாத்யஹ தன்மூர்தரத்ன நிகரஸ்பர்ஷாதி தாம்ர பாதாம்புஜோகில கலாதி குருர்னர்த்த. லாஸ்ட்டில் விளையாடினெல்லாம் போதும், ரொம்ப டயர்டாக இருக்குது கிருஷ்ணருக்கு. சட்டுன்னு அந்த ஒரு வாழை பிடிச்சுண்டு மேலே தன்னுடைய சிரசு மேலே, அந்த காளியனுடைய சிரசு மேலே
ஒரு தாவு தாவி கம்பீரமாக நிற்கிறாராம். வாழை பிடிச்சுண்டு சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா உதகா துரகா துரகாதிபதி. எப்படி இருக்காராம் பகவான்? ஆதிசேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய பகவான் அந்த காளியனுக்கு மேலே இப்படி நிற்கிறத, கம்பீரமாக நிற்கிறத அவ்வளோ அழகு, சொல்லி மாளாது, வார்த்தையாலெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் மனசில் தியானம் பண்ணுங்க, நிச்சயமாக பகவான் கடாட்சம் பண்ணுவார். ஊத்துக்காடு வெங்கட்ராமர் அவருக்கெல்லாம் பகவான் பிரத்யட்சமாக காட்டி கொடுத்துருக்கார். நாராயண பட்டத்திரிக்கு கிருஷ்ணா குருவாயூரப்பா நீ இப்படியெல்லாம் ஆடினியா காளியன் மேலே அப்படின்னு பார்த்தப்போ அங்கே இருக்கக்கூடிய சரசில் பிரத்யட்சமாக ஆடினேன்னு காட்டி கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசால் நினச்சோம்னா எந்த ரூபத்தில் நினைக்கிறோமோ அந்த ரூபத்தில் பகவான் காட்சி தருவார்னு அர்த்தம். அப்படி கம்பீரமாக இருக்கார். சரி, இவர் நர்த்தனம் ஆடினாரா? காளிய நர்த்தனம் நல்லா சொல்கிறோமே, கிடையாது, காளிய மர்தனம் தான் முன்னால் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு 1000 தலை இருக்கக்கூடிய காளியன் ஒரு தலையை தூக்குறான். அந்த சமயத்தில் காலை வச்சு, அந்த பிஞ்சு காலை வச்சுண்டு ஒரு அடி தட்டுறார். ஒரு தலை இங்கே தூக்கும், இன்னொரு தலை அங்கே தூக்கும், நடுவில் தூக்குவன். இப்படி ஏதெல்லாம் தலை தூக்கிறதோ, எங்கெல்லாம் தூக்கிறதோ அந்த தலையெல்லாம் அடித்து கீழ்படுத்துறார். இதுதான் விஷயம். ஆனால் மேலேருந்து எல்லாரும் பார்க்குறத, கோபர்கள்லாம் பார்க்குறத, ஆஹா நர்த்தனம் ஆடுறாரே கிருஷ்ணர் அப்படின்னு. இது பார்க்குறதுக்கு தம் நர்த்து முத்தியதமவேக்ஷ்ய ததா ததீய கந்தர்வ சித்த சுரச்சாரண தேவவத்வஹ பீத்யா மிருதங்க பணவானக வாத்தியகீத புஷ்போபஹாரனுதிபிஹி சஹசோபசேதுஹு. தேவர்கள், சித்தர்கள், சாணர்கள் எல்லாரும் வந்து பார்க்கறா. புஷ்ப விருஷ்டியை பண்ணுறா. பூக்கொடைய எப்போவுமே ஒவ்வொரு அவதாரத்துக்குமே புஷ்ப விருஷ்டின்னு ஒன்று உண்டு. ஏன்னா அவளுடைய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை காட்டுறதுக்காக புஷ்ப விருஷ்டியை பண்ணுறா. நந்தி பகவான் மிருதங்கத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். ஏன்னா இவர் நர்த்தனம் தான் ஆடுறாருன்னு புரிஞ்சுடுத்து. இப்படி வாத்திய கோஷங்களோட மேளங்களோட வந்துட்டா. இதில் சுவாரஸ்யமாக சொல்லுவா, சிவபெருமான் வராராம். நர்த்தன கலைக்கே ராஜா யார்? நடராஜர் தான். இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே. நடராஜர் இல்லையோ, நர்த்தன கலைக்கே ராஜா. இடது பதம் தூக்கி அழகா அப்படி இருப்பார். அவர் வந்து கிருஷ்ணனை பார்க்கறாராம். அப்போ என்ன இதில் சுவாரஸ்யம் அப்படின்னா, பரமேஸ்வரன் ஆடுறத ஸ்டேஜ் ஆடாது, பரமேஸ்வரன் மட்டும்தான் ஆடுவார். இங்கே கிருஷ்ணர் ஆடுறத ஸ்டேஜும் ஆடுறது. காளியன் ஆடுறான் இல்லையோ, கிருஷ்ணரும் ஆடுறார். ஸ்டேஜும் ஆடுறது, கிருஷ்ணரும் ஆடுறாராம். ஸோ அற்புதமான நர்த்தனமாம் அந்தது. தக்கிட தகதிமி தக்கிட்ட தக்க ஜொனு, தக்கிட்ட தகதிமி தக்கிட்ட தக்க ஜொனு, தக்கிட்ட தகதிமி தக்கிட்ட தத்தோம் அப்படின்னு ஆடுறார். அழகான அது யசோதா வந்து அன்னைக்கு ஜம்முன்னு கிருஷ்ணனை ரெடி பண்ணி விட்டுருக்கா. அழகாக கொலிசெல்லாம் போட்டுண்டு வளையெல்லாம் போட்டுண்டு கிளுங்குற மாதிரியே பண்ணி வச்சிருக்கா யசோதாமா. யசோதாமாக்கு தெரியாது காளியானத்தம் தான் பண்ண போகிறான்னு. ஆனால் அன்னைக்கு மட்டும் பார்த்து கிருஷ்ணனே முன்னாடி அலங்காரம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி நிற்கிறானா. பண்ணி விட்டுருக்கா. அப்போ அந்த கொலுசெல்லாம் கிளுங்க அவ்வளோ அழகாக நர்த்தனம் ஆடுறார் 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 ஆடுறார். ஆடுறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது. இப்போ சினிமாவை பார்க்குறத ஹீரோ ஹீரோயின் பாட்டு இதெல்லாம் அவுட்கம் தான் நம்ம பார்க்குறோம். பின்னாடி இருக்கிற வலியே தெரியாது இல்லவா? அதே மாதிரி நர்த்தனம் தான் தெரியாது. அங்கே காளியனுடைய உயிரே போயின்னு இருக்கு. ரத்தம் கக்கறான். க்ஷீணாயுஷோ பிரமத உல்பணமாஸ்யதோ ஸ்ருங் நஸ்தோவமன் பரம கஷ்மலமாபனாகஹ. ரத்தம் துப்புறது. அப்படியே ஒவ்வொரு தலையும் அதுலேருந்து ரத்தங்களெல்லாம் போய் அந்த எல்லா விஷயங்களும், அதான் அர்த்தம் விஷயம், எல்லா விஷயங்களும் அடங்கிறது. பத்தியெல்லாம் உடஞ்சி முடியாமல் ஆவறது காளியனுக்கு. முடியாமல் ஆகி கீழே விழறதுக்கு முன்னாடி யார் இவன் அப்படின்னு பார்க்குறானா. மேலே யார் இப்படியெல்லாம் என்னை சகிக்க வைக்கிறானே அப்படின்னு பார்க்குறத அப்போ அவனுடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுதான்? சாக்ஷாத் பகவானாக காளியனுக்கு தெரிஞ்சுதான். இப்போ அது முன்னாடி என்னது, ஒரு புழுவாட்டமாக ஒரு கிருமி ஆட்டமாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எல்லா விஷயங்களும் அடங்கினப்போ காளியனுக்கு சாக்ஷாத் பகவானாக தெரிஞ்சார்.
நாராயண ஸ்வரூபமாக தெரிஞ்சுதாம். அந்த நாராயணனுக்கு என்ன பண்றாராம்? தச்சித்திர தாண்டவ விருக்ன பணாத பத்ரஹ ரக்தம் முகைருருவபன் நிருபபக்ன காத்ரஹ ஸ்மிருத்வா சராச்சர குரும் புருஷம் புராணம் நாராயணம் தமரணம் மனசா ஜகாம. நாராயணம் தமரணம் மனசா ஜகாம. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அந்த சாக்ஷாத் நாராயணனை பார்த்ததும் நாராயணம் தமரணம் மனசா ஜகாம. மனசால ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டானாம் காளியன். நமஸ்காரம் பண்ணி கீழே விழுந்து விடுறார். கீழே விழறதுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் யாரோட என்ட்ரி? நாகபத்னிகள் வரா. நாகபத்னிய ஊச்சுஹூம் நியாயோஹி தண்டஹ. முதல்ல எடுக்கிறது, நீங்கள் பண்ணது வெரி கரெக்ட், இவனுக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டுன்னு எடுக்கிறா பத்னிகள். யாராவது இப்படி பண்ணுவாளா? கணவருக்கு சிவாரிசு தானே பண்ணணும் மனைவிகள் நானா. ஆனால் இங்கே வந்து நாகபத்னிகள்லாம் பகவத் பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ணனை பார்க்கணும்னே தவமாக இருந்தவா. அவெல்லாம் கிருஷ்ணனை பார்த்தது நீங்கள் பண்ணது கரெக்டு. நியாயோஹி தண்டஹா கிருத கில்பிஷேஸ்மின் தவாவதாரஹா கல நிகிரகாய. நீங்கள் வந்து இந்த காளியனை நிகிரகம் பண்ணுறேன்னுலாம் எங்களுக்கு தோணலையாம். அப்புறம் என்ன தோணுறது? அனுகிரகோயம், ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தோணுறது. ஏன்னா நீங்கள் பண்ணினா அது அனுகிரகம் தான். அது அடித்தாலும் சரி, கொஞ்சினாலும் சரி. பகவான் நம்மளுக்கு கஷ்டங்கள் தராருன்னா அது அனுகிரகம் தான். கஷ்டம்னு நினச்சிக்காதேங்கோ. பகவான்கிட்ட நம்ம போய் புலம்புவோம், தர கஷ்டங்கள் தரையே. கோவிலுக்கு வரதா இருந்தாலே ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் தான் நம்ம, பெரும்பாலும் ஆள்கார், நீங்கள்லாம் பக்தியோடு தான் வரல், ஆனால் பெரும்பாலும் ஆள்கார் குறைவுகள் இருக்கிறது தான் பகவானை நாடி வரா. எனக்கு இது தாப்பா, எனக்கு அது தான், இந்த குறை இருக்குது, எப்படியாவது கஷ்டம் தரக்கு துக்கங்களை எனக்கு மட்டும் தரையே அப்படின்னெல்லாம் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். தப்பு கிடையாது, அதுலேருந்து தான் உயர்த்தி. உத்தரேதாத்மனாத்மானம், உத்தாரணம் ஆவணம் அதுலேருந்தெல்லாம். நம்ம அந்த பகவான்கிட்ட போய் குறைகள்லாம் சொல்லுவோம். ஆனால் இவா சொல்கிறா அனுகிரகோயம். தன்னுடைய பத்தி வந்து மரணம் அடையிற வேளையில் நீங்கள் பண்ணது அனுகிரகம்னு யாரால சொல்ல முடியும்? கிருஷ்ண பக்தர்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்லி கிருதோஹினோ தண்டோ சதாம்தே கலு கல்மஷாபஹா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசீர்வாதம் தான் பண்ணேல். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னு அவள் சொல்கிறாங்க நாகபத்னி. அற்புதமான ஸ்லோகம். ந நாகபிருஷ்டம் நச்ச சார்வபௌமம் ந பாரமேஷ்டியம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீஹி அபுனர்பவம் வா வாஞ்சந்தி யத் பாத ரஜப் பிரபன்னாஹ. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ரசாதிபத்தியம், நான் யோக சித்திகளும் வேண்டாம். எனக்கு உங்களுடைய பாதம் போதும். உங்களுடைய பாதம் எங்கள் சிரசு மேலே வச்சா போதும் அப்படிங்கிறார். இதில் விஷயம், யார் முதல்ல ராஜா அப்படின்னா காளியன் தானா. ஏன்னா காளியனுக்கு கேட்காமலே பகவானுடைய பாதங்களுடைய அந்த ஸ்பர்ஷம் கிடைச்சதே. ஆனால் நாகபத்னி இங்கே கேட்டு கிடைக்கிறது, கிடைக்கும், பகவான் கொடுக்கிறார். ஆனால் நம்மளாமோ நிருத்தமாடு கிருஷ்ணா நடனமாடு கண்ணா வெண்ணதராம் கோபாலா முகுந்தா வெண்ணதராம் கோபாலா. இப்படி நிறுத்தமாடும், நான் உனக்கு வெண்ணெய் தரேன் அப்படின்னு நிறைய சோப்பு போடுறோம் கிருஷ்ணரை. ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்றார்? நிறுத்தம் ஞானெங்கினே ஆடும் சகிகளே ദേഹം തളരുന്നു നോവുന്നു കാലുകൾ നൃത്തമാടൂ കൃഷ്ണ. ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் எப்படி ஆடுவேன்னு கேட்குறா. நம்மளுக்கெல்லாம் அது பகவான் ஆட வைக்கணும். எப்படின்னா மனசு வெண்ணையாட்டமாக வச்சு விட்றது. வெண்ணெய் தராம்னு சொல்கிறோமே, கடையில் வாங்கி வெண்ணெய் கிடையாது. நம்ம மனசு வெண்ணையாக வச்சுட்டு அந்த மனசை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா பகவான் வந்து ஆடுவார், இல்லைன்னா ஆடமாட்டார். நாக பத்னிகளெல்லாம் கேட்குறார், உங்களுடைய பாதம் ரஜப்
அந்த பாத தூளி எங்கள் சிரசு மேலே படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். தத்தேசநாதாப துராபமன்யை சமோஜ நிக்ரோத வசோப்பியஹீஷः சம்சார சக்கரே பிரமத ஷரீரிணः யதிச்சதஸ்யாத் விபவஸ் சமக்ஷः. நாங்கள்லாம் தாமச குணம் அடைஞ்சவா. தாமச குணம்னா என்ன? ரொம்ப தத்துவார்த்தமாக சொல்லலை, நம்மளுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். இப்போ நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல உங்களுக்கு சத்வகுணம் இருந்தது. ஏன்னா இவள் என்ன தான் சொல்ல போகிறா அப்படின்னு ரொம்ப ஸ்ரத்தையாக கேட்டுன்ற பேர் சத்வகுணம். கொஞ்சம் கழிஞ்சா இவ என்ன நிறுத்துவளா, என்ன சொல்லின்னு இருக்கான்னா கோபம் வர்றது இல்லவா உங்களுக்கு, அது ரஜோகுணம் ஆயிடுறது. லாஸ்ட்டில் இவெல்லாம் நிறுத்த போகிறல தூங்கிடுவோம் பேசாமல் அப்படின்னா தமோ குணம். இதுதான் ஈஸியாக சொல்கிறதுக்கு. அப்போ இந்த தமோ குணம் நிறைஞ்சவா நாங்கள் எல்லாரும் எங்களை அதுலேருந்து உத்தாரணம் பண்ணினேல் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு அற்புதமான ஸ்துதி, நாகபத்னிய ஸ்துதி. இந்த ஸ்துதியை படிச்சேன்னா எந்த பயமும் நம்மளுக்கு வராது. நாகத்தால் பயம் கிடையாது. நாகம் உங்களை கொத்தாதுன்னெல்லாம் சொல்லலை பகவான். இதை படித்தா சம்சார பயம் நீங்கும். அதை சொல்கிறேன், காதால கேளுங்க. நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதாவாசாய பூதாய பராய பரமாத்மனே ஞான விஞ்ஞான நிதயே பிரம்மணே அனந்த சக்தயே அகுணாய விகாராய நமஸ்தே பிராகிருதாய ச காலாய காலநாபாய காலாவயவசாட்சிணே விஸ்வாய ததுபத்ரஷ்ட்ரே தத்கர்த்ரே விஸ்வஹேதவே பூதமாத்ரேந்திரிய பிராண மனோ புத்தியாசயாத்மனே திரிகுணேனாபிமானேன கூடஸ்வாத்மானுபூதயே நமோனந்தாய சூக்ஷ்மாய கூடஸ்தாய விபஷ்சிதே நானாவாதானுரோதாய வாச்யவாச்சகசக்தயே நமः பிரமாணமூலாய கவயே சாஸ்திரயோனயே பிரவృత్తాய நிவృత్తాய நிகமாய நமோ நமः நமः கிருஷ்ணாய ராமாய வசுதேவசுதாய ச பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதயே நமः நமோ குணப்பிரதீபாய குணாத்மச்சாதனாய ச குணவிருத்யுபலக்ஷ்யாய குணத்ரஷ்ட்ரே ஸ்வசம்விதே அவ்யாக்ருத விஹாராய சர்வவ்யாக்ருத சித்தயே ஹ்ருஷிகேஷ நமஸ்தேஸ்து முனயே மௌனசீலினே பராவரகதிக்ஞாய சர்வாத்யக்ஷாய தே நமः அவிஸ்வாய ச விஸ்வாய தத்ரஷ்ட்ரேஸ்ய ச ஹேதவேன்னு சொல்லி முடிக்கிறா. எல்லாம் நீதான். முதல்ல தொடங்கினேனே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே நீதான். நல்லதும் நீதான், கெட்டதும் நீதான். இப்போ சூரியன் அப்படிங்கிறத வெளிச்சம் நம்மளுக்கு தரார். அதற்காக இருட்டு பகவான் தரலைன்னு சொல்ல முடியுமா? அதுவும் பகவான் தானே தரார். மழை பகவான் தான் தரார், வெயிலும் பகவான் தான் தரார். சுகமும் பகவான் தான், துக்கமும் பகவான் தான். பிராராப்தத்தினால வர்றது. ஆனா துக்கம் இல்லாட்டா உங்களுக்கு எப்படி சுகம் அனுபவிக்க முடியும்? துயரில்லையேல் ஐயனை நினைப்பாருண்டோ, துயரில்லையேல் ராமனை நினைப்பாருண்டோ. பகவான் நினைக்கணும்னா துயர் வேணும், அப்பதான் சுகம் கிடைக்கும், அந்த அமிர்த சுகம் கிடைக்கும். இது ரெண்டும் இல்லாத அவஸ்தை ஆனந்தம். அந்த ஆனந்தம் கிடைக்கணும்னா சச்சிதானந்தனை கட்டியா பிடிச்சுக்கோங்க. அப்படின்னு அவ்யாகிருத விஹாராய சர்வ வியாக்கிருதி எல்லாங்கேயும் நிறைந்து இருக்கக்கூடிய பகவானே, குணங்களுக்கெல்லாம் அதீனமாக இருக்கக்கூடிய பகவானே, கிருஷ்ணா ராமா பிரத்யும்னா அனிருத்தா அப்படின்னெல்லாம் அந்த நாகபத்னிகளெல்லாம் தனக்கு முனிவர்களுக்கு கூட இவ்வளோ சுலபமாக அந்த ஸ்துதி பண்ண முடியுமா கேட்ட தெரியல. ரொம்ப சுலபமான ஸ்துதி, பகவானுடைய அத்தனை குணங்களும் வந்துடுறது. அப்பேற்பட்ட ஸ்துதி பண்ணிவிட்டு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறா நாகபத்னிகள். என்ன தெரியுமோ? விதேஹிதே கிங்கரிணாம் அனுஷ்டேயம் தவாஜ்ஞயா
யச்சத்தயானுதிஷ்டன் வை முச்சதே சர்வதோ பயாத் கிங்கரீணாம்ங்கிறா. பகவானே உங்களுடைய கிங்கரிகள் நாங்கள், நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் எது வேணும்னா பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன். பகவான் சொல்கிற பாதையில் தான் போனோம்னு காட்டித்தரா நாகபத்னிகள் நம்மளுக்கு. அல்லாமல் தனக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு காரியம் கிடையாது. இதுதானே கீதால சாக்ஷாத் பகவானே சொல்கிறாரே, யஷாஸ்திரி விதி முத்ஸ்ரஜ்ய வர்த்ததே காமக்காரதஹ ந ச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். நம்மளுடைய இஷ்டங்களுக்கு கார்த்தாலேருந்து எப்போ வேணா குளிச்சுக்கலாம், எப்போ வேணா திருவாராதனை பண்ணலாம், எப்படி நம்மளுடைய இஷ்டத்துக்கு இது நான் பண்ணுறது தான் தர்மம் அப்படின்னு நினச்சிட்டு வாழப்படாது. அப்படி வாழ்ந்தேன்னா இகத்திலையும் பரத்திலையும் உங்களுக்கு சுகம் கிடைக்க போகிறதில்லைங்கிறார் பகவான். அப்போ எப்படி இருக்கணும்? சாஸ்திர விதிப்படி, சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதுபடி நம்ம வாழணும். பகவான் என்ன வழி காட்டி தந்திருக்கோம் அதுக்கு தானே ராமாயணம், பாகவதம், இதிகாசம், புராணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வியாசாச்சாரியர், வசிஷ்டர் எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கார். அப்படின்னா இந்த பாதையில் போனோம்னு காட்டித்தரத்துக்கு தான், அல்லாமல் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்? ஒரு விஷயம் பண்ணி பார்ப்போம், நேராக போவோம், தப்பித்துனா சரி வேறு ரூட் எடுக்கிறோம், சரியாக எடுத்துனா நன்னாச்சு அப்படின்னு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படாது. பகவான் என்ன காட்டுறாரோ, சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அந்த வழியில் நம்ம போனோம்னா சுகம் நிச்சயம். இல்லைன்னா பரத்திலையும் மிகத்திலையும் சுகம் கிடையாது. அப்போ நாகபத்னிகள் சொல்ல நீங்கள் சொல்லுங்க அந்த வழியில் வரோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறத பகவான் சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய ரமணகம் அப்படிங்கிற தீபுக்கு போயுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ காளியன் அற்புதமாக சொல்கிறார், வயம் கலாஹ சகோத்பத்யா தாமசா தீர்க்கமன்யவஹ ஸ்வபாவோ துஸ்தியஜோ நாத லோகானாம் யத சத்கிரஹ. ஜன்மனா எங்களுக்கு தமோ குணமாக்கும். அப்போது நாங்கள் எங்கே போவோம்? விஷம் இருக்குது, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு விஷம் இருக்கிறது சரிப்பா, நீ விஷத்தை கக்கி மலின ஜலம் ஆக்கிறையே காளிந்தி ஜலத்தை அப்படின்னு சொன்னப்போ காளியன் சொல்கிறான், நான் ஒன்றும் எங்களுக்கு விஷத்தை க்ரியேட் பண்ணலை, நீ தான் விஷத்தை க்ரியேட் பண்ணியிருக்காய். நீ இப்போ அமிர்தத்தை க்ரியேட் பண்ணால் நான் அமிர்தத்தை துப்ப போகிறேன், நீ தான் விஷத்தை க்ரியேட் பண்ணியிருக்காய், அதுக்கப்புறம் நீயே வந்து இப்படி சொல்கிறது சரியாகக்கிறார் காளியன். எத்தனை புத்தி பாருங்களே, நம்மள்கிட்ட சொல்கிறா எங்களுடைய சுபாவம் கெட்ட குணம்னு தெரியறது, இது பிரகிருதி, நாங்கள் என்ன பண்ணுறது, நீ தானே தந்தாய் அப்படின்னு கேட்கணுமா. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? கிருஷ்ணர் சொல்கிறார், வாஸ்தவம் தான், உன்னோட பிரகிருதி விஷம் இருக்குது அப்படிங்கிறது ஸ்வபாவம் தான். ஆனால் உன்னுடைய ஸ்வபாவத்தால் பிரத்தியாருக்கு இன்னொரு ஆளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா என்ன பண்ணணுமா? விலகி போயிடணும் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஸ்வபாவம் கெட்டதாக நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தால் மற்றவாளுக்கும் கஷ்டம், தலைவலிக்கிறது சொல்லிகிட்டே இருந்தால் மற்றவாளுக்கும் தலைவலி வந்துடும்லவா. அது மாதிரி தான் இதுவும். நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கள், நம்மளுக்கு ஒரு துக்கங்கள், நம்மளுக்கு ஒரு போராய்மைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உத்தாரணமாக முடியலை, நம்மளுக்கு சக்தி இல்லைன்னா விலகி நின்றுடுறது, மற்றவாளுக்கு கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது. ஏன்னா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்லவா, இந்த சரீரம் எதுக்கு? மற்றவாளுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு தானே. அப்போ விலகி இருக்கணும். அதனால் நீ வந்து இங்கேருந்து கிளம்பி ரமணகம் அப்படிங்கிற தீபுக்கு செல் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த நம்மளுக்கு உண்டான ஒன்றை சாசனம் பண்ணேனே, இந்த கதையை கேட்குறவாளுக்கு யாருக்கும் பயம் வராது, எந்த பயமும் வராது அப்படின்னு சொல்லி அந்த காளிய நர்த்தனம் 16வது சாப்டர் முடியறது. இப்போது ரமணகம் அப்படின்னு சொன்னேனே அந்த கதை என்ன? பூர்வ கதையை 17வது அத்தியாயத்தில் வைக்கிறார். நாகாலயம் ரமணகம் கஸ்மாத் அத்யாஜ காளியஹ கிருதம் கிம் வா சுபர்ணஸ்ய தேனேகேனா சமஞ்சசம். முன்னாடி ரமணகம் அப்படிங்கிற தீபில் தான் காளியன் இருந்தானா. அந்த சமயத்தில் கருடன் வந்து கொத்து கொத்தா பாம்பை சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்டப்போ பாம்புகளெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு நேராக பிரம்மதேவர்கிட்ட போகிறார், கம்ப்ளைண்ட் கொடுக்குறார், இப்படி பண்ணுறார், எங்களுடைய வம்சமே இல்லாமல் ஆயிடும் போல இருக்கே, அல்லாட்டாலே யாகத்தில் நிறைய பேர் போயிட்டா, கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், ஏதோ பகவானுடைய ஆக்னியில் ரமணக தீபில் இருக்கோம், இப்படி இருக்கிறத
இவன் இப்படி கொத்து கொத்தா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறத பிரம்மதேவர் பார்க்குறார். கருடருக்கு சாப்பாடு நாகங்கள் அப்படின்னு பகவானுடைய விஷயம் அல்லவா, எல்லாமே ஒரு ஃபுட்டு தான், எல்லாமே இந்த உலகத்தில் ஃபுட்டு தான் சரியா யோசித்தோம்னா. அப்போ இதெல்லாம் பகவன் நிச்சயம். என்ன பண்ணுறது? அப்போ சொன்னால் காளியன்லா கருடா, நீ இவாலாம் ஒரு பலி விருட்சத்தில் ஒரு நாகத்தை கொண்டு வைப்பா, நீ அதை சாப்பிட்டு திருப்திப்பட்டுக்கோ, ரொம்ப ஜாஸ்தி ஆசைப்படாதே அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு கருடர்னு சொல்கிறார். கருடர்னா பகவானுடையதுன்னு ஒரு ஈகிள் அப்படிங்கிறது. அப்போ நாகங்களும் அது ஓகே கரெக்டு, அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கராரெல்லாம் போட்டு நேராக திருப்பி போய் வைக்கிறா. அப்போது ஒரு விருட்சத்தில் வைக்கிறா, அந்த பலி விருட்சத்தில் ஒரு நாகத்தை வைக்கிறா. காளியனுக்கு ஒரு அகங்காரம், நான் எதுக்கு போனோம், நான் எதுக்கு வைக்கணும், அவன் வைக்கிறதும் வைக்காமல் அது மட்டும் பண்ணாமல் மற்றவாளையும் வைக்க விடலையாம். கருடனுக்கு கோபம் வந்தது, என்ன அகங்காரம் இந்த பையலுக்கு அப்படின்னுட்டு தன்னுடைய சிறகுனால அடிக்கப்பனா காளியன் பயந்து ஓடி போய் பிராண ரக்ஷார்த்தம் காளிந்தி நதிக்கு வந்துட்டான். எதுக்கு காளிந்தி நதிக்கு வரணும், எங்கே எத்தனையோ ஊர் இருக்கே. ஏன்னா அதுக்கு ஒரு பூர்வகதை இருக்குது. நவமஸ்கந்தத்தில் நீங்கள்லாம் ஸ்ரவணம் பண்ணியிருப்பேன். சௌபரி மகர்ஷி அப்படிங்கிறவருக்கு எப்படி ஜடவிரதருக்கு மான் மேல் ஆசை வந்ததோ இவருக்கு மீன் மேல் ஆசை வந்ததுன்னு நீங்கள் கேட்டிருப்பேன். அப்படி மீன்களெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கிறத கருடன் ரொம்ப பசிச்சுது, அந்த மீனை சாப்பிட்டுட்டா. சௌபரி மகர்ஷி கோபம் வந்துடுத்து, சம்சாரம் தீண்டி விடுத்தே, கோபம் வராமல் இருக்குமா, கோபம் வந்துடுத்து. இனிமே நீ இங்கேருந்து ஒரு மீனை சாப்பிட்டே அப்படின்னா மிருத்யு அடைவாய். அத்திர பிரவிஷ்ய கருடோ யதி மத்ஸ்யான் சகாததி சத்ய பிராணைர் வியுஜ்யேத சத்தியம் ஏதத் பிரவீம்யஹம். நீ இங்கேருந்து ஏதாவது மத்ஸ்ய வர்க்கத்தை சாப்பிட்டே அப்படின்னா மரணம் அடைவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. அதனால கருடனுக்கு நோ என்ட்ரி. இது காளியனுக்கு முன்னாடியே தெரியுமா, அதனால தக்கம் பார்த்து இந்த காளிந்தி நதியில் வந்துவிட்டான். அப்போ பயந்துக்கிறார் காளியன், நீ இப்போ திருப்பி ரமணத்துக்கே போக சொல்கிறிய கிருஷ்ணா, அங்கே போனால் கருடன் என்னை அடிப்பனே, என்னுடைய பிராணன் போயிடுமே அப்படின்னு சொல்லப்போ பயந்துக்காதே, நான் தான் உன் சிரசு மேலே நர்த்தனம் ஆடியிருக்கேன் இல்லையோ, என்னுடைய சங்கு சக்கர ரேகையெல்லாம் உன்னுடைய சிரசு மேலே இருக்குமே, அதை பார்த்தா கருடர் கையை தொழுது அவன் போய்ப்பான், நான் ஒன்றும் பண்ண மாட்டார், நீ உன்னுடைய இடத்துக்கு போ, ஏன்னா அங்கே எல்லாரும் சர்ப்பங்களெல்லாம் இருக்கக்கூடிய த்வீப்பு, நீ உன்னுடைய இடத்துக்கு போ, நல்ல வாழை கெடுத்தாதே, மலின ஜலமாக்காதே அப்படின்னு சொல்லி அப்படி அந்த காளிய நர்த்தனம் பூர்த்தி ஆகிறது. அப்புறம் அதே அத்தியாயத்தில் தாவாக்னி பானம் வருது. இவள் எல்லாரும் திருப்பி கிருஷ்ணர் ஜம்முன்னு வந்ததும் வழக்கு உயிர் வந்தா மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறா, என்னதான் ஆச்சாடா, கையிலெல்லாம் உவாப்பட்டிருக்காடெல்லாம் பார்த்துக்கிறா, முத்தம் கொடுக்குறாளாம் யசோதாமா, எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிறா கிருஷ்ணர். அப்பாடா கிருஷ்ணா வந்துட்டே காளிந்திய சுத்த ஜலம் ஆக்கிவிட்டே அப்படின்னெல்லாம் புகழ்த்தரா. அதுக்கப்புறம் ராத்திரி ஆயிடுது, திருப்பி கோகுலத்துக்கு போக முடியாது, அந்த டைமில் டார்ச் எதுவும் கிடையாதான். அப்போ அங்கே தங்கிடலான்னு சொல்லி அங்கே படுத்து விடுறா. படுத்துட்ட சமயத்தில் எல்லாம் 4 பாகத்துலேயும் தீ கத்தி எரியறது. அந்த சமயம் இவ கூப்பிடுறா, கிருஷ்ணா கிருஷ்ண மகாபாக ஹே ராமா அமித விக்ரமா ஏஷ கோரதமோ வன்னிஹி தாவகாம் கிரசதேஹினா. கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களை காப்பாத்து அப்படின்னு முதல்லையே நம்மளாம் ஏதாவது விழுந்தோ ஐயோ அம்மான்னு கத்துவோம், அவளுக்கு என்னால் வந்தால் கிருஷ்ணா தான் வருமாம் வாயில். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மள் அப்படி ஆவணம் காட்டித்தரத்துக்கு, கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களை காப்பாத்து அப்படின்னு சொன்னது. பயந்துக்காதீங்களோ எல்லாரும் கண்ணை முடிக்கங்கோ சொல்லி பகவான் அந்த அக்னியை அக்னி தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது. மற்ற எதுவுமே இப்போ வாயுனா ஒரு இதில் போயிடுத்துனா கெட்டதில் போயிடுத்துனா வாயும் கெட்டு போயிடும். பஞ்சேந்திரியங்களே இதுலையும் எல்லாமே, ஆனால் அக்னியில் மட்டும் சுத்தியாக்கும், தானும் சுத்தியாகும், எது போட்டாலும் அதையும் சுத்தி பண்ணிவிடும். அப்பேற்பட்ட சுத்தியான அக்னியை பகவான் சுத்தி பண்ணுறாராம். அவரால் தானே பண்ண முடியும்லவா. அப்படி சுத்தி பண்ணி, அதாவது என்ன அர்த்தம், நம்மளுடைய சிந்தனைகளை சுத்தி பண்ணக்கூடியவர் பகவான் அப்படின்னு எடுக்கிறார். அப்படி பூர்த்தி ஆகிறது. இது கதை. இதுலேருந்து என்னெல்லாம் கேள்விகள் வரணும், யார் இந்த காளியன், ஒரு பாம்பு தானா? கிடையாது. அந்த காளியன் எதை குறிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய குறைவுகளை, போராய்மைகள் நிறைய இருக்கும் நம்மளுக்கு அல்லவா. மற்றவாளை பார்த்தா பொறாய்மை வருது, குரோதம் வருது, கோபம் வருது, மதம் வருது, மாச்சரியம் வருது, இப்படி நிறைய குறைவுகள் இருக்குது. இதெல்லாம் மறைச்சுண்டு நம்ம குரோதமாட்டமாக வெளியில் காட்டுவோம். அதுதான் காளியன். நம்மள எல்லாரும் தான், நம்ம மனசு தான், நம்மள சிந்தனைகள் தான் காளியன். அந்த மனசில்
பகவான் நர்த்தனம் ஆடுறார். நர்த்தனம் ஆடுறத நம்மளுடைய அகங்காரம்லவா, நான் தான் அப்படின்ற கர்வம், மமகாரம், அகங்காரம், நான், என்னுடையது, எனக்கு, இதுதான் காளியன். இதை இல்லாம பண்றார் சாக்ஷாத் பகவான். எப்படி? நர்த்தனம் ஆடி. எப்படின்னா நம்ம ஹிருதயத்துல நர்த்தனம் ஆடணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஜ்ஜனங்களுடைய ஹிருதயத்திலையும் பகவான் நம்மளுடைய துஷ்ட குணங்களை, நம்மளுடைய குறைவுகளை இல்லாம பண்ணி நம்ம பகவான்கிட்ட போய் நிக்கிறத இனிமே குறையோட இருக்கப்படாதாம். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா அப்படின்னு போய் நிற்கிறதுக்கு உண்டான சக்தி அந்த காளியை நர்த்தனம் பண்ண கிருஷ்ணர் எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த காளிய நர்த்தனம் புராணங்கள், கதைகள், இதெல்லாம் நிறைய லீலைகள் நீயும் சொல்ல போறா. கிருஷ்ணருடைய அத்தி அற்புதமான லீலைகள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். மோக்ஷம்னா என்னது? மோகக்ஷயம். மோகம்னா ஆசை. ஆசையிலேருந்து தான் எல்லாமே வருது. ஒரு விஷயம் கிடைக்கலை அப்படின்னா கோபம் வருது, கோபத்துக்கு பின்னாடி சங்கடம் வருது. இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஆசை நிறைவேறினா சுகம் வருது. இந்த ஆசை மட்டும் இல்லை வச்சுக்கோங்க, மோட்சம் தான். அல்லாமல் ஒரு விமானம் தூக்கிட்டு போய் வைகுண்டத்துக்கு போகிறது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வாழ்க்கையிலேயே மோட்சம் அடையிறது மோகக்ஷயமாகும். அதனால தானே காமம் குரோதம் லோபம் மோகம் त्यक्त्वात्मानं पश्यति सोहम् आत्मज्ञान विहीना मूढ़ा ते पच्यन्ते नरग विमूढ़ा निगूढ़ा. அதாவது இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் எல்லாத்தையும் விட்டுடு. ஏன்னா ஆத்ம ஞான விஹீனா மூடா. இந்த காம குரோதம் எல்லாம் உனக்கு மட்டும் நரகமாக்காது, கூட இருக்கிறவாளையும் நரகம் படுத்துறது. இப்போ நான் ஒருத்தர் மேலே கோவப்படுறேன் வச்சுக்கோங்க, நானும் தான் கஷ்டப்படுறேன். கோவப்பட்ட அந்த மனுஷன் வாங்கின்றவனும் கஷ்டப்படுறாருலவா, எதற்கு? பேசாமல் இருந்துட்டு போனால் நாக்கு தான் முன்னாடி சொன்னாரே, நாக்கு தான் ரொம்ப பெரிய ஆயுதம் நம்மளுக்கு. அதை மௌனமாக இருந்துட்டோம்னா லோகத்துக்கே க்ஷேமம். பகவன் நாம ஜபம் பண்ணுறதுக்கு, சத்சங்கங்கள் பேசுறதுக்கு, சாது ஜனங்கள்கிட்ட பக்திபரமாக பேசுறதுக்கு நாம் உபயோகப்படுத்திக்கலாம். அல்லாமல் மௌனமாக இருந்துடும். அது அப்பேற்பட்ட சக்தியாக்கும் மௌன சக்தி. மௌன விரதம் எடுத்துட்டாம்னா அப்போது இது சொல்கிறா, நரகத்தில் வாழ்வா மற்றவாளையும் நரகத்தில் தூக்கி போட்டுடுவா. அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ என்னது? எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளை உத்தாரணம் பண்ணணும். பிரம்மபதமாக்கும். பிரம்மபதத்தை அடையணும்லவா, அதற்கு என்ன வேணும்னா சத்சங்கம் வேணுமா. ஏன் சத்சங்கம் வேணும்? சத்சங்கம் தான் பேஸ். ஒரு பில்டிங் இருக்குன்னா பில்டிங்க்கு பேஸ் ஒழுங்காக இருந்தால் தானே பில்டிங் டாப்பில் எத்த முடியும். பேஸ் என்னதுன்னா சத்சங்கம். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிಶ್ಚಲ தத்துவம், நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி எப்படி வருது? சத்சங்கத்திலேருந்து தான். சத்சங்கம் நிசங்கமாவனம். அதிலே நிற்கப்படாது, சத்சங்கத்திலே நிற்கப்படாது. அதுலேருந்தும் விமுக்தியாகி ரூபம் நாமம் எல்லாம் பேதமன்யே பரபிரம்மமாக்குங்கிற சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள சைத்தன்யமாக விளங்கணும். அதுக்கு தான் பகவான்கிட்ட போய் என்ன கேட்கணும்? ஏவம் பவது तव कैङ्कर्यं दिने दिने कृष्णा शिरोऽपि मम त्वां भक्त्या नमतु करोपि तुलसी समर्पणं करोतु भागवतं मम रसना पठतु पदयुगलं तव कीर्तने नटतु एवं भवतु तव कैङ्कर्यं दिने दिने कृष्णा. பகவானை நமஸ்காரம் பண்ணுறத சிரசுக்கு மேலே நமஸ்காரம் பண்ணணுமா. அம்மாவை பண்ணுறத வயத்துக்கு மேலே. ஏன்னா 10 வயசு 10 மாதம் இருந்து பெற்றெடுத்தவள் அம்மா. அப்பானா மார்புக்கு நேராக பண்ணணுமா.
ஏன்னா எப்பவும் நெஞ்சிலே வச்சுருக்கிறவர் தந்தை தான், அப்பா தான். குருனா முகத்துக்கு நேரம், ஏன்னா முகம் மூலமாக தானே நம்ம வித்தியை கற்றுக்கிறோம் குருவை. ஆனால் பகவான்னா சிரஸுக்கு மேலே, சிரஸில் தான் அகங்காரம். தேங்காவை ஏன் உடைக்கிறோம்? அது நம்ம சிரஸு தான். அதை உடைச்சி அந்த ஜலம் வரதே அதுதான் ஞானம் அப்படிங்கிறது. இந்த சிரஸை நமஸ்காரம் பண்ணுறத நம்ம அகங்காரத்தை அந்த பகவானுடைய பாதத்தில் வைக்கிறோம். அதுதான் காளியன் அந்த அகங்காரம் மூத்து அந்த கர்வத்தினால இருந்தான். அந்த கர்வத்தை அடக்கி ஒவ்வொரு தலை தூக்கிட்டு சொன்னேனே, நம்மளுடைய இந்திரியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாமே. ஒவ்வொரு விஷயங்கள் தலை தூக்கும், கோபம் தூக்கும், ஒரு சமயம் ஆசை தூக்கலாம், ஒரு சமயம் பொறாமை வரலாம். இப்படி பல விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஏறிண்டே இருக்கும். ஒன்று அடங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சச்சங்கள்லாம் வந்துட்டு இனிமேல் கோவையப்படுத்தாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அடுத்த நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு தோஷம் வந்துடும். இந்த தோஷங்கள் எல்லாம் அகலணும்னா பகவான் நம்மளுடைய ஹிருதயத்தில் நர்த்தனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்மளால் வேற ஒன்றும் பண்ண முடியாது. பிரார்த்தனை பண்ணி பகவான், ஏன்னா பகவானோட அனுகிரகம் தான் வேணும், நம்மளால் சாதிக்க முடியாது எதுவுமே. ஏன்னா நான் அப்படிங்கிறது இல்லையே, எனக்கு அப்படிங்கிறது இல்லை, என்னுடையது அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் நீங்கி பகவானே சர்வத்திர நம்மளால் பார்க்க முடியணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த காளிய நர்த்தனத்தை மல்லியூர் ஸ்ரீ கணபதியோடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு தந்த இங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நம்பூதிரி அவர்களுக்கும் மனு அண்ணாக்கும் போன்ற கமிட்டியில் இருக்கிறவா எல்லாருக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இங்கே வந்த பக்தாள்கள், நீங்கள் ஸ்ரவணம் பண்ணுறேன்னா அவ்வளோ ரொம்ப பெரிய விஷயம். சொல்கிறது ஈஸியாக சொல்லிடலாம், இங்கே உட்காந்து கேட்கணுமே, என்னுடைய வார்த்தையெல்லாம் கேட்கணுமே. கேட்ட உங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி, சாது சங்கங்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி, பகவானுடைய திருவடியில் பிரார்த்தனை பண்ணி, குருவுக்கும் சமர்ப்பணம் பண்ணி என்னுடைய இந்த காளிய நர்த்தன உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கணேஷாதி சகல தேவதா மூர்த்திக்கு ஜெய். ராம 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 ராம.